வாயால வீணை வாச்சது போதும், கம்பி கட்டாயிட போது, தயவு செஞ்சு நிறுத்திக்க. தீர்த்தம் வாங்கிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இந்த கிருஷ்ண மாதிரியே ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டு தீர்த்தம் சாப்பிடுங்க. பகவான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். காலையில தான் இந்த தீர்த்தத்தை பத்தி பேசுவார். ராத்திரி ஆனா இந்த மனுஷன் தண்ணி அடிச்சுட்டு அடிக்கிற லூட்டி ஏக்குன்னா தெரியும். ஊருக்கு மட்டும்தான் உபதேசம். பிரதர்ஷனம் பண்ணுங்க. வாரும் போய். குழந்தை இல்லாத குறை என்னோடது இல்ல, என் புருஷனுக்கு தான் உனக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணா. இந்த குறை மனுஷனை நிற மனுஷனாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என் மேல எந்த குறையும் இல்லைங்கிறது உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா. என் பொண்டாட்டி உடம்பு வீங்கின அளவுக்கு வயிறு வீங்கிறதுக்கு நீதான் வரம் கொடுக்கணும் கிருஷ்ணா. என்ன டாக்டர் சொல்றீங்க? இனிமே ஸ்வீட் நான் கண்ணாலேயே பார்க்க கூடாதா? எப்படி டாக்டர் முடியும்? நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட கேஷியர் ஆச்சே. புரியுது டாக்டர். இனிமே நான் சிறந்த சுகர் பேஷண்டா நடந்துக்கிறேன். ஓகே? ஐயோ, இந்த வயசுலயும் தினம் 3 கிலோ ஸ்வீட்டை முழுங்குறாரு. என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம ஜாதகத்துல வரிசையா இருக்கிற கிரகங்கள்லாம் வக்கரம் ஆயிடுச்சா? இதையெல்லாம் நம்ம ஃபேமிலி ஜோசியர் புட்டு புட்டு வச்சிருவாரு. சார், ஸ்வீட் சுந்தரம் நீங்க தானே? யோ, இப்படி சொல்லி சொல்லிதான் நான் சுகர் சுந்தரம் ஆயிட்டேன். யார் நீ? உங்க ஃபேமிலி ஜோசியர் இந்த ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு. ஏன் நேர்லயே வந்து பலன் சொல்லி இருக்கலாமே? இதெல்லாம் நேர்ல சொல்ல முடியாதா? வெளாவரியா நோட் புக்ல எழுதி இருக்காரா, உங்களை படிச்சு தெரிஞ்சு சொன்னாரு. என்ன வெள்ளெழுத்தா? உண்டா, எழுத்தெல்லாம் கருப்பா தான் இருக்குது. எனக்கு தான் வெள்ளையா தெரியுது. கண்ணாடியை எங்கேயோ வச்சுட்டேன். காலையில இருந்து 20 ரூபா நோட்டெல்லாம் 100 ரூபா நோட்டு நினைச்சு கல்லாப்பட்டியில போட்டுக்கிட்டு இருக்கிறேன். தம்பி, இத கொஞ்சம் நீயே படிச்சு சொல்ல. என்ன ஊங்குற? உறக்க சொல்லு, எனக்கு காது கொஞ்சம் மந்தம். சுகரா? ஆமாயா. கூரை மேல நின்னுகிட்டு கூச்சல் போடு, ஊருக்கே தெரியட்டும். சத்தமா படிச்சு தொலை. எண்ணி ஒரு வருஷத்துல உங்க பொண்டாட்டி இன்னொருத்தோட ஓடிடுவாங்க. ஓடட்டுமே. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எதுக்கு? நான் ஆசைப்பட்ட மாதிரியே எண்ணி ஒரு வருஷத்துல ஒரு புது தொழில் ஆரம்பிக்க போறணுங்க. புது தொழிலா? இது ஜாதகத்தை விட கேவலமா இருக்குது. ஏனுங்க, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ற எங்க அப்பா மேல கேஸ் போட்டுருக்கேன். இது சந்தோஷமான விஷயமா? வெரி குட் ஃபேமிலி. சும்மா இருங்க. இன்னும் ஒரு வருஷத்துல சொத்து பிரிக்க போறாங்களா? அதுல எனக்கு வர பங்கு வச்சு சுந்தர ஸ்வீட்ஸ் ஆரம்பிச்சாங்களா? ஐயோ, நான் அவசரப்பட்டு கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணிட்டேன். இந்தாங்க மாமோய். எதுக்கு திடீர்னு தாலி நீட்டுற? இதுல கொஞ்சம் குங்குமம் வைங்க மாமோய். அப்படியா? வர வர நீ என்ன சொன்னாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. மாமா, சாப்பிடுறதுக்கு கும்பகரண கட்டெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே தலகாணி பை ரெடி பண்ணி வச்சிருக்கு.
குண்டு எனக்கு ஒரு துண்டு கேக் கொடு. கெட் லாஸ்ட். என்ன அஞ்சல, எப்பவும் காலையில 7:30 மணிக்கு கார்பரேஷன் குழாயில தண்ணியை பிடிச்சிட்டு அப்புறம் தான் எங்களுக்கு பால் ஊத்த வருவேன். இன்னைக்கு வெள்ளனே வந்துட்டு ஏன்? உங்க பால் 8:30க்கு தான். இந்த பிளாட்டுக்கு புதுசா குடி வர போறாரு கோபாலகிருஷ்ணரு. அவருக்கு நேர்ல கறந்து கொடுக்கதான் மாடோடையும் ஜோடுதலையோடையும் வந்திருக்கேன். ஏண்டா மம்முட்டி, காலையில 6 மணிக்கு போட வேண்டிய பேப்பரை வழக்கமா சாயந்தரம் 6 மணிக்கு போடுவேன். இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்குது, காலையிலேயே கொண்டாந்துட்டேன். 2 மாசம் பேப்பர் காசு கொடுக்காதவனுக்கெல்லாம் சாயங்காலம் பேப்பர் போறதே பெரிய விஷயம். தீவட்டி இது. இந்த பிளாட்டுக்கு புதுசா குடி வர போறாரு கோபாலகிருஷ்ணன், அவருக்கு இன்னைக்கு நான் போடுற பேப்பர் காசு போன மாசமே எனக்கு செக் அனுப்பிச்சாரியா. என்னப்பா அது? நான் கேஸுக்கு புக் பண்ணி 1/2 hour தான் ஆச்சு, அதுக்குள்ள கொண்டு வந்து நிக்கிறேன். ஆச்சரியமா இருக்கே. ஏமா இது உனக்கு இல்ல, கோபாலகிருஷ்ணன் சாரு 6 மாசம் முன்னாடி புக் பண்ணிட்டாரு, அவருக்காக எடுத்தாந்துக்கிறேன். கோபாலகிருஷ்ணன் ரொம்ப கெட்டிக்காரனா இருப்பானோ? உன்னிட்ட யாரு கேட்டா? யூ ஸ்டூபிட். நம்ம காலனி அசோசியேஷன் செக்ரட்டரி கிட்ட சொல்லி மேல இருக்கிற அந்த அம்மாவை முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மாத்தணும். மேல இவ்வளவு வெயிட் இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. ஓகே ஓகே, நல்ல நேரத்துக்குள்ளே வந்துட்டான். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஹலோ, ஐ எம் கோபாலகிருஷ்ணன். நான் கோபாலகிருஷ்ணன். வணக்கம்மா. ஹலோ, நான் தாங்க கோபாலகிருஷ்ணன். நான் கோபாலகிருஷ்ணன். ஹலோ மேடம். சார் வாங்க வாங்க, கோபாலகிருஷ்ணன். சீட், டேக் யூர் சீட். ஆமா, சொந்த ஊர் அது? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூருங்களா? பின்ன அவர் என்ன கோயம்பேடு மார்க்கெட் நான் சொன்னாரு? அது என்ற ஊருங்க? அது 1.5 ஊரோ 1.25 ஊரோ. ஊருக்காரங்களை பார்த்த உடனே மறந்துருவியே. இன்னைக்கு என்ன நாள்? பாம்பு புத்துக்கு பால் ஊத்துற நாள். சட்டுப்புட்டு இந்த பாலை எடுத்துக்கிட்டு போய் ஊத்திட்டு வா. அப்பா, ஸ்வீட் சாப்பிடுங்க. ஸ்வீட்டை பார்க்கும்போது நாக்கு நமனமன்னு இருக்குது. ஆனா எனக்கு சக்கரை வியாதி. அதை விடுங்க. முதல்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. முதல்லனா எல்லாரும் மாதிரி 1ஆம் கிளாஸ் தான். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேணாங்கிறது. என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். கேட்டரிங் டெக்னாலஜி சார், சமையல் கலை பத்தி. என்னது? சமைக்கிறது ஒரு படிப்பா? ஆமாங்க மேடம், 3 years கோர்ஸ். சைனீஸ் ஃபுட்ல இருந்து செட்டிநாடு சாப்பாடு வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஓ அப்படிங்களா? ஆமா, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? நான் ஒண்டி கேட்டேங்க. அப்போ 5 star ஹோட்டலுக்கு சமைக்க போனா அங்கேயே சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு மட்டும் இங்க வருவீங்களா? சே சே சே, நான் எப்பவும் வீட்லயே தாங்க இருப்பேன். எப்பவாதான் ஹோட்டல் போவேன். உங்களுக்கு சமையல் எதனா டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். புதுசா வந்திருக்குன்னு எங்கிட்ட சங்கோஜெல்லாம் படாதீங்க. என் பொண்டாட்டிய பார்த்தா சமையல்ல டவுட் வரா மாதிரியா தெரியுது. பூரண திருப்தி. அம்மாடி, நான் கிளம்புறேன். கதவை சாத்திக்க.
நீ கிளம்பல? கப்பு கொடுக்கலீங்களா? இந்தா வச்சிட்டேன். வாட்? ஐ எம் கோபாலகிருஷ்ணன். கோ எஸ், கோ பாலகிருஷ்ணன். கோ கோ பாலகிருஷ்ணன். யூ கோ மேன். வெளியே இருக்க வேண்டியது உள்ள இருக்குது, உள்ள இருக்க வேண்டியது வெளியே இருக்கு. ஓகே. வாசனை என்னவோ மூக்கு துளைக்குது. ஆசைப்பட்டு சாப்பிட்டா அப்புறம் அவஸ்தைப்படுறது யாரு? உடம்பெல்லாம் எண்ண முடியாத வியாதி. நான்வெஜ் பக்கமே தலை வச்சு படக்கூடாதுன்னு டாக்டர் வேற ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஐயா, இது நான் வெஜிடேரியன் கிடையாது சார். அப்படியா? சிக்கன் மஞ்சூரி மாதிரி இருக்கு. மஞ்சூரி தான், ஆனா சிக்கன் கிடையாது. மஞ்சூரி இட்லி. அப்படியா? ஆமா, நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. போதும் போதும் போதும். நல்லா இருக்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க. யார் ஐடியா அது? மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், இங்க வாங்க. சார், இத செஞ்சது இவர்தான் சார். நிஜமாவா? தம்பி சூப்பரா இருக்கு. இன்னும் வேற என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? ஏராளமான ஐட்டம் இருக்கு சார். அப்படின்னா சமையல் கலையை பத்தி டிவில ஒரு ப்ரோகிராம் பண்ணலாம்ல? அங்கெல்லாம் யார் சார் போய் அலையிறது? எனக்கு யாரையும் தெரியாத. உனக்கு என்ன தெரியும் இல்ல? அது போதும். அடுத்த வாரமே உன் ப்ரோகிராம் டிவில வரப்போகுது. இந்தா என் கார்டு. சார், என்ன அப்படி முடிக்கிற? மூன் டிவியோட எம்டியே நான் தான். தேங்க்யூ சார். கை கிளீனா இல்ல, மஞ்சள் இட்லி சாப்பிடுங்க. மீனாட்சி, நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டா. இது பாரு. இந்தாங்க. என்னது இது? காஃபி கலர் மாதிரி இருக்கு. இது காஃபி இல்ல, சூப். சூப்பா? எப்படிங்க இருக்கு? சூப்பு சூப்பர். இந்த சூப் போட்ட கைக்கு அடுத்த மாசமே ஒரு தங்க வளையல் போடணும். வளையல் வேண்டாம், வாட்ச் வாங்கிட்டு வாங்க. வாட்ச் எதுக்கு? சூப் செஞ்சவருக்கு. அப்போ சூப்பு நீ செய்யலையா? ஆஹா, அது நான் செய்யல. நம்ம பிளாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காரு குக்கு கோபாலகிருஷ்ணன், அவர் செஞ்சது. சூப்பு சூப்பரா இல்ல? காலையில இருந்து நானே 4 தடவை சாப்பிட்டேன். 4 தடவையா? ஏய், இரு 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 இரு. நீ ஏன் அந்த வீட்டுக்கு போன? நான் மட்டுமா போனேன்? 8 விட்டு வெளிய காலையில இருந்து மாடி வீட்டு மாமி வரைக்கும் எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் ரூம்ல தான் இருக்காங்க. ஏதோ நீங்க வந்து கிடப்பீங்களே, நான் இங்க வந்தேன். ஐயோ, அவர்கிட்ட பேசிட்டு சிரிக்க சிரிக்க பேசிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, யார் யாருக்கு எப்பப்ப சந்தேகம் வருதோ அப்பப்ப கேப்ல வாங்க சொல்லி தரேன்னு சொல்லிருக்காரு. என்னது கேப்லயா? ஏய், நில்றே. நீ ஒண்ணும் புதுசா சமையல் கத்துக்க வேணா. ஏற்கனவே கத்துக்கிறதுக்கு தான் இவ்வளவு வீங்கி போயிருக்க. நான் ஒண்ணும் எனக்காக கத்துக்கல, உங்களுக்காக தான். சூப்பே சூப்பர்னு சொன்னீங்களே, நாளைக்கு சைப்பர் ஐட்டத்தை கேட்டா அசந்து போயிடுவீங்க. என்ன ஐட்டம்? குழி பணியாரம், செட்டிநாடு ஸ்பெஷல். ஏண்டி, நான் பாட்டுக்கு கேட்டுனே இருக்கிறேன், நீ ஆட்ட காமிச்சிட்டு போயிட்டு இருக்க. என்ன? அரிசியை இப்பவே ஊற போட்டாதான் பணியாரம் புசு புசுன்னு வருமா? ஐயோ ஐயோ, இது எங்க போய் முடிய போதா தெரியலையே. தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தேனானா. தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தேனானா. இருதயம் அடிக்கடி இருந்தது எந்தேனா. இருதயம் அடிக்கடி இருந்தது மழை வேற பெய்யுது. என்னடா இது? சாந்தவரை எங்காவது விழுந்து வைக்க போறேன். ஐயோ, வீட்டுக்கு வந்து ஆளுங்களே. சொல்றத கேளுங்க, வாங்க வாங்கண்ணா.
டேய், அது இருக்கட்டும். என்ன சத்தம் இங்க? ரமணி, நாட்டியம் கத்துக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா பக்கத்துல இருக்கிறவள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நாம இந்த பிளாட்ல குடியிருக்கோம். அதுவும் இல்லாம இந்த பிளாட்டோட செக்ரட்டரி நான். உள்ள வரலாங்களா? வாங்கோ நலபாக சக்கரவர்த்தி. ப்ளீஸ் டேக் யூர் சீட். பிளாட்டுக்கு வந்தவனே எல்லா பொம்மநாட்டிகள் மனசுல இடம் பிடிச்சிட்டேன். நேத்து வெஜிடபிள் சூப் சாப்பிட்டேன், பேஷா இருந்தது. நேக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு செய்ய தெரியுமோ? உங்களுக்கு கேரட் அல்வா பிடிக்கும்னு மாமி நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாங்க. வர 21 மாமியோட 31 பர்த்டே வருது. அன்னைக்கு நான் உங்களுக்கு அல்வா கொடுத்துறேன். வந்த 2 நாளே என் சம்சாரத்தோட பர்த்டே எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். கெட்ட துஷ்டன். வந்த விஷயத்தை சொல்லு. ராத்திரி இல்ல இவ்வளவு ஆச்சாரமா இருக்கிற நீங்க ராத்திரி மொட்டை மாடில தண்ணியை போட்டு டப்பாங்க ஊத்துறத பார்த்தா ரொம்ப அசிங்கமா இல்ல? அது என் பர்சனல். சொந்த விஷயத்துல மத்தவா தலையிறது எனக்கு பிடிக்காது. உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணாலும் அது பர்சனல். ஆனா மொட்டை மாடில தண்ணி போட்டு ஆடுனீங்கன்னா அது பப்ளிக் நியூசன்ஸ் இல்லையா? நான்சென்ஸ். எல்லாம் எனக்கு தெரியும். நேத்து பிளாட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு என்ன திருத்த வந்துட்டியா? இந்த பிளாட்டோட செக்ரட்டரி யார் தெரியுமோ? நீங்க தான். அதனால தான் சார் சொல்றேன், செக்ரட்டரி தப்பு பண்ணலாங்களா? டெல்லிம் தாங்கட் ராத்திரி பூரா குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்றான். என்னால தூங்கவே முடியல. என் உடம்பு வீக் ஆயிடுச்சு. இந்த உடம்பே வீக் ஆயிடுச்சுன்னா உங்க பாடி என்னத்துக்கு சார் ஆகுது? குடியை நிறுத்துங்க. அனாவசியமா அடுத்தவ அட்வைஸ் பண்றது எனக்கு பிடிக்காது. நீ போலாம். நீ போலான்ட்டு இவர் போறாரு. இன்னும் ராத்திரி போடுறது தெரியலையோ? தினம் இதே ரோதனைதா. இன்னைக்கு நேத்துன்னு இல்லை. அவர் தண்ணி போட்டாயிடுச்சுனா அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு அவருக்கே தெரியறதில்லை. தெரியப்படுத்துறேன். சுந்தரம் சார், என் பொண்டாட்டி இருக்காளே, அவ என் அத்தை பொண்ணு. என்னத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னு என்ன கட்டிக்கிட்டவ. எனக்கு ஒண்ணு உங்கள மாதிரி திடீர் கல்யாணம் ஆகலையே, அதனால நமக்கு அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த கோபாலகிருஷ்ணன் மாதிரி இருக்கிற புல்லுருங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, சுத்தி வளைச்சு சூப்பு மேட்டருக்கு வரீங்களா? நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு இருந்தேன். சூப் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இருக்கு. ஆனா உங்களை மாதிரி எனக்கு அவன் மேல சந்தேகமே கிடையாது. வெரி கிளியர். ஏன்னா என் ஜாதகப்படி 70 வயசு வரைக்கும் இல்லற வாழ்க்கை இன்பமா இடையூறு இல்லாம இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்னுடைய ஒரே பையனை ஊட்டி ஹாஸ்டல்ல சேர்த்துவிட்டு நாங்க 2 பேரும் படிச்சாலியா இருக்கிறோம். ஆனா ஒண்ணு, கோபாலகிருஷ்ணன் மாதிரி இருக்கிற ஆளுங்க கிட்ட உங்களை மாதிரி குழந்தை இல்லாதவங்க படு உஷாரா இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி டவுட் எல்லாம் கிடையாது. ஏன்னா நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன குறை கூட வச்சதே கிடையாது. நீயே ஒரு குறை. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நானாவது கீழ் மாடி, அவன் இறங்கித்தான் வரணும். ஆனா நீங்க எதிரும் புதிரும். டிகிலி வாயன் திணறி இருப்பான். திணற வேண்டியது நீங்களும் நானும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பையன் ஹாஸ்டல்ல படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பையன் ஆசிரமத்துல படிக்க. இதுல நடுவுல பயப்பட வேண்டியது அந்த குழந்தையே இல்லாத குழந்தை வேலுதான். ஆமா ஆமா, இந்த ரூட்டை நான் யோசிக்கவே இல்லை. ஆமா, நீங்க எப்படி ராத்திரில கொரட்டை மட்டும் தான் விடுறீங்களா? யோ, இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. தூங்கும் போது கொரட்டை தான் வரும், பிறகு என்ன பாட்டா வரும்? கோவிச்சுக்காதீங்க செட்டியார. நீங்க கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கொட்டாவி விடுற கேப்ல குடும்பத்துல குழப்பம் நடந்துடக்கூடாது பாருங்க. ஏன்னா அவன் மொழியே திருட்டு மொழி. ஆமா ஆமா, மொழிய பத்தி இவன் சொல்றான் முட்டைக்கண்ண. சொல்லுங்க. இந்த விஷயத்துல நாம எல்லாம் சண்டை போடுறதை விட புருஷா எல்லாம் ஒத்துமையா இருந்து அந்த கோபாலகிருஷ்ணனை கண்காணிக்கிறது தான் நம்மோட வேலை. நேத்து சூப்பு கொடுத்தான், இன்னைக்கு என்ன கொடுக்க போறானோ தெரியலையே. இதுதான் குழிப்பணியார தட்டு. இந்த தட்டு சூடான உடனே எண்ணெய ஒவ்வொரு குழியிலையும் தடவணும். எண்ணெய் எவ்வளவு தாராளமா தடவுறமோ அவ்வளவுக்கு பணியாரம் நல்லா வரும். எங்க தடவுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிட்டு இருந்த மாவை இந்த பணியார தட்டுல ஊத்தணும். சரி, இது என்ன சட்டுக்கத்துல திருப்பி போடுறது? நோ 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 நோ, இத ஊத்துங்க. இத திருப்பி போட முடியாது, குத்திதான் புரட்டணும். இதுக்குன்னே ஜப்பான்கார கண்டுபிடிச்சலாம் குத்து கம்பி. குத்துங்க. இந்த பணியாரம் எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகும்? ஒரு 3 மினிட்ஸ் இருந்து 5 மினிட்ஸ்க்கு ரெடி ஆயிருங்க. இந்த பணியாரத்துக்கு எதை தொட்டுக்கிறது? வெரி குட், ஐ லைக் யுவர் क्वेश्चन. இது இனிப்பு பணியாரம், அப்படியே சாப்பிடலாம். கார பணியாரம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு தான் சைட் டிஷ்லாம் தொட்டுக்கணும். சோ ஸ்வீட். சரி கோபாலகிருஷ்ணா, இத காலையில டிபனுக்கு பதிலா சாப்பிடலாமா இல்ல மத்தியானம் சாப்பாடுக்கு பதிலா சாப்பிடலாமா? நோ 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 நோ, இது ஈவினிங் பணியாரம். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு புது பணியாரம் இருக்கு, அதை உங்களுக்கு அப்புறம் டீச் பண்றேன். ஐயோ, மத்தியானம் சொன்னோம்னா ஞாபகத்துக்கு வருது. நான் இன்னைக்கு பணியாரத்துக்கு வர இன்ட்ரெஸ்ட்ல சமைக்கவே இல்ல. அவர் இப்ப சாப்பாட்டுக்கு வந்துருவாரு. அவர் வர வேணாம்னு சொல்லணும். ஒரு போன் பண்ணிட்டு வந்துட்டுமா? நோ நோ நோ, நான் போய் போன் பண்ணிட்டு வரேன். அவர் வரக்கூடாது, அவ்வளவுதானே? போன் நம்பர் சொல்லுங்க. 483832. ஓகே, ஏன்னா பாடத்தை பாதியில விட்டு போக கூடாது. நீங்க பணியாரத்தை கவனிங்க. ஓகே. மீனாட்சி, திருப்பி
கட்டிக்கிட்டேன் பாத்தியா? சூப்பரா இருக்கு பணியாரம். Yes, what do you want? Go to toilet, man. ஒன் போன். Get lost. This is not public view. சார், நான் பிளாட்ல இருக்க கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். சரிங்களா? இப்ப எதுக்கியா போன் பண்ண? இன்னைக்கு சாப்பிட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்களா? ஆமா, வீட்டுக்கு தான் வர்றேன். வராதீங்க சார். இன்னைக்கு உங்க வீட்டுல சமைக்கலையா? அதனால அங்கேயே கேண்டீன்ல புளியோதரை வாங்கி சாப்பிட சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீணா டென்ஷன். உன்னை எதுக்கியா இத சொல்ல சொன்னாங்க? அவங்க ஏன் கூட தானே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கல்லு காயுது பில்லு ஏறுது. சீக்கிரம் போன வைங்க. சேர்மன் இந்த ஃபைல் உங்களை பார்க்க சொன்னார். ஃபைல் ஆள ஓடியா. ஆட்டோ பஸ் ஸ்டாண்ட் போன வரியா? வீட்டுக்கு மேல 5 ரூபா தரீங்களா? 5 ரூபாய் 50 ரூபாய் தர. சீக்கிரம் வண்டி எடு நீ. இந்த அப்படிப்பா. ஏப்பா கோபாலகிருஷ்ணா, அவ ஹால்ல சோபாவை போடுவான், டிவியை வைப்பா. ஆனா நீ ஒருத்தன் தான் ஹால்லயே அடுப்படியை கொண்டு வந்து அசத்திட்டப்பா. நம்ம தொழில் இல்லீங்களா? வாஸ்தவமான பேச்சு. அட இது என்னப்பா இவ்வளவு பெரிய ஆப்பிள்? அதை திறந்து பாருங்க. ஐயோ மீனாட்சி, இங்க பாரு. ஆப்பிளுக்குள்ள ஃப்ரிட்ஜ்டா. ஐயோ எதுக்குள்ள எல்லாம் என்னென்னமோ வச்சிருக்கீங்க. அசத்திட்டப்பா. ஆமா, ஆப்பிளுக்குள்ள ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேனா பெட்ரூம்க்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மீனாட்சி, மீனாட்சி. கோபாலகிருஷ்ணா, இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? மொழி அப்படியே இருக்கேன். நம்ம பரம்பரை சொத்து அதாங்க. நாங்களும் இதே பிளாட்ல தான் குடியிருக்கோம். இத்தனோடு சின்ன இடம். இதையே என்னமா அசத்தி வச்சிருக்க? இடம் சின்னதா இருந்தா என்னங்க, அந்த இடத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதாங்க முக்கியம். அசத்திட்டீங்க. ஏங்க, உங்களதான் வரவானான்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டு வந்தா திடீர்னு வந்து நிக்கிறீங்க. பசியோட வந்திருப்பீங்க. கோபாலகிருஷ்ணன் செஞ்ச பணியாரத்தை சாப்பிட்டு பாருங்களேன். பஞ்சு பஞ்சா இருக்கும்.